ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா, இன்றைக்கி தேட்டர் ரிலீஸாக ஓடிட்டு இருக்க தாவத் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். தாவத் படத்தை பார்த்துட்டு வந்தாச்சுன்னே சொல்லாங்க. இந்த படத்தை யார் நடிச்சிருக்கான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தை வந்து யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பிரசாந்த் ராம் அவங்க இந்த படத்தை வந்து டேரக்ட் பண்ணிக்கானே சொல்லாங்க. படம் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து லிங்கா கேரக்டரில் நம்ம ஹீரோ நடிச்சிருக்காங்க. அதாவது தம்பி துரைன்னு ரோல் பண்ணியிருக்கார் படத்தில். அவர் தான் இந்த படத்தில் மெயின் ஆக்டர்னே சொல்லாங்க. அதே மாதிரி இந்த படத்தில் தீனா இருக்காங்க, அதாவது சாய் தீனா இருக்கார் பாருங்க, வில்லன் ஆக்டரில் அவர் பண்ணியிருக்கார் ரோல். அபிஷேக் அவங்க இருக்காங்க, ஜெயக்குமார் அவங்க இருக்காங்க, இந்த மாதிரி எக்ஸட்ரா வையாபுரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு போகலாம். ஏகப்பட்டவர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாட்டு வந்துடலாம் வாங்க. அதாவது சென்னை சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ட்ரக்ஸ் கடத்துகிற வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி போலீஸ்காரருக்கு தகவல் வருது. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க இறங்குறாங்க. ஆனால் இந்த ட்ரக்ஸை கொண்டு போய் இன்னொரு இடத்துல சேர்த்தணும், அதை தாவத் ஏரியாவில் போய் சேர்த்தணும். அவர்கிட்ட போய் சேர்த்துறதுக்கு ஒரு ஆளை தேடிட்டு இருப்பாங்க வில்லா டீமு. 3 பேராக இருப்பாங்கன்னே சொல்லாங்க. இந்த 3 பேர்த்தில் இந்த 2 பேர்த்துக்கிட்ட ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். அதில் ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த கால் டாக்ஸி ஓட்டுற வேலை பார்த்துட்டு இருப்பார். அந்த கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு இருக்க ஒரு டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் கூட பழக்கம் ஏற்பட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வில்லனோட டீமில் அவங்க ஹீரோயின் ஆளுக பழக்கத்தில் இருப்பாங்க. ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா வில்லன் வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கால் டாக்ஸி வந்து அடிக்கடி நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வில்லன் ஆள் பார்த்தோன்னே இந்த வேலையை நீ முடிப்பியாடா அப்படின்னு சொல்லி ஆளை டிசைட் பண்ணி இவர்கிட்ட அந்த வேலையை கொடுப்பாங்க. கரெக்டாக அந்த பொருள் போய் அந்த தாவத்திற்கிட்ட சேர்ந்துச்சா சேரலையே தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனு. அடுத்தனன்னு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் இந்த அளவு ட்விஸ்ட் வைப்பாங்க நானே எதிர்பார்க்கவே இல்லைங்க. இது என்ன படங்க, எல்சியூவா அப்படின்னு சொல்கிறது அளவுக்கு தரமாக வச்சு செஞ்சு விட்ருக்காங்க. கூட இருக்கிறவனே கிளைமேக்ஸில் வேறு மாதிரி ஒரு விஷயம் ஒன்று பண்ணி விட்ருவாங்க. அதுதான் வந்து ஒரு மணியை வச்சு அந்த கான்செப்டில் கொண்டு போனது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லாங்க. இது பக்கா ஆக்ஷன் த்ரில்லர் கிரைம் மூவினே சொல்லாங்க. காமெடி த்ரில்லர் கிரைம் மூவினே சொல்லலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சது. செகண்ட் ஹாஃப்லாம் படம் வந்து பார்த்திங்கன்னா எவன்டா அந்த சரக்கு 8 வருஷம் சொன்னால் எங்கடா போச்சு, 4 கார் அட் டேட்டில் போகுது, போலீஸ்காரனுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கு, அந்த 4 காரில் எந்த கார்லடா பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும். அவன் கூட இருக்கிற ஆளே வந்து பார்த்திங்கன்னா 2 ஆளாக அந்த சரக்கு வரும்போது காரில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருப்பாங்க. அது 2 பேரும் அரை மணி நேரத்துக்கு ஒருக்கா காணா போயிடுவாங்க. அது எதனால காணா போகிறான்னு படத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தன வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க. ஆனால் படத்தோட ஹீரோ தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ லெவலில் இறங்கி செய்வார்னு நான் எதிரே பார்க்கலைங்க. அந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் விசிட் பண்ணி பாருங்கள். தாவத் படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்து என்ன படம் போட்டால் நல்லாயிருக்கும் என் இர்ஃபான் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அந்த படத்தை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஆனால் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவ்வளோ பக்கவாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு சீன் பை சீனு செகண்ட் ஹாஃபில் கிளைமேக்ஸ் நெருங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். என்னடா இது இவரெல்லாம் வந்து ஹீரோ ஆயிட்டாரா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை கொண்டு போனது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக பார்க்கப்படுது. இடையில ஒருத்தனை கொல்லுவார், அது எதுக்காக கொள்கிறாங்கன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. படம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற சார் 5 out of 4 ஸ்டார் கொடுப்பேங்க. ரிவ்யூ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியர்ஸ்.